முதலாவதாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வடக்கிலும் கிழக்கிலும் வாக்களித்த சகல தமிழ் மக்களுக்கும் நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருந்தார்கள். இந்த கோரிக்கை என்பது வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபை ஆட்சி அதிகாரங்கள் என்பது அது தமிழ் கட்சிகளின் வசம் இருக்க வேண்டும், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளின் வசம் இருக்க வேண்டும். கடந்த தேர்தலில் நாங்கள் விட்ட தவறுகள் காரணமாக ஆளுந்தரப்பு பல ஆசனங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெற்றிருக்கிறது. அந்த தவறு இழைக்கப்படக்கூடாது, மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழரசு கட்சி போன்றவற்றின் கோரிக்கையாக இருந்தது. இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த மூன்று கட்சிகளுமே மிக அதிகப்படியான வாக்குகளையும் ஆசனங்களையும் பெற்றுள்ளன என்பதுதான் கடந்த தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி வடகிழக்கு மாகாணங்களில் ஏறத்தாழ 307 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 106 ஆசனங்களையும், அதே மாதிரி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 80க்கும் மேற்பட்ட ஆசனங்களையும் பெற்று ஏறத்தாழ ஒரு 500 ஆசனங்களை வடகிழக்கு மாகாணங்களில் இவை கூட்டாக பெற்றிருக்கின்றது. ஆகவே மக்களிடம் அவர்கள் வைத்த கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு கட்சிக்குமே அவர்கள் அதிகப்படியான வாக்குகளையும் அதிகப்படியான ஆசனங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கு உள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த அடிப்படையில் அவ்வாறான வாக்குகளையும் ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் கூட்டாக பேசி இந்த ஆட்சி அதிகாரங்களை வகுத்து கொள்ளப் போகிறார்களா, இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பெரிய கட்சி, எங்களுக்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது, ஆகவே நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று பேசப்போகின்றார்களா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. ஏற்கனவே தமிழரசு கட்சியை சார்ந்த திரு சுமந்திரன், திரு CVK சிவஞானம் போன்றோர் அவ்வாறான குரல்களை ஒலிக்க துவங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் மிக பெருமளவிலான பிரதேச சபைகளிலோ அல்லது மாநகர நகர சபைகளில் அவர்கள் தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலையில் மக்கள் கொடுத்த ஆணைக்கு ஏற்ப இவர்கள் எல்லோரும் ஒன்றாக பேசி ஆட்சி அதிகாரங்களை, தமிழ் மக்களுக்கான நிர்வாகத்தை ஒழுங்கமைப்பதில் இவர்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பது முதலாவது எங்களுடைய கருத்து. ரெண்டாவதாக, நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே தமிழ் தரப்புக்கான சில பெயர்கள், அதாவது இவர்களுக்கு மாகாண சபை நடத்த தெரியாது, இவர்கள் நிதியை திருப்பி அனுப்பிவிட்டார்கள், இவர்களால் நிர்வாகத்தை செய்ய முடியாது போன்ற பல்வேறுபட்ட எதிர்பிரச்சாரங்கள் தமிழ் தரப்பை நோக்கி இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் மீண்டும் அவ்வாறான பரப்புரைகளுக்கான இடங்களை கொடுக்காமல் நாங்கள் எவ்வாறு சுமூகமாக இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி சபைகளுக்கான ஆட்சி அதிகாரங்களை உருவாக்கி கொள்வது என்பதில் நான் நினைக்கிறேன் ஒரு ஆரோக்கியமான ரீதியில் பேசி முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னும் ஒரு கோரிக்கை. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த பல மாதங்களாக அல்லது சில வருடங்களாக இது நாங்கள் தேசமாக ஒன்று திரள வேண்டும் என்று பல பத்தி எழுத்தாளர்கள், பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் பேசி வந்திருக்கிறார்கள். நாங்கள் தேசமாக ஒன்று திரள வேண்டும். இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 3 கட்சிகள், 3 கட்சிகளுக்கான அந்த ஆணையை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு தேசமாக ஒன்று திரண்டு வடக்கு கிழக்கில் உள்ள ஆட்சி அதிகாரங்களை கையில் எடுத்து மக்களை அணிதிரட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு தேசமாக ஒன்று திரளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இவர்கள் சரியான முறையில் பாவித்து கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுடைய இன்னொரு கோரிக்கை. ஆகவே நாங்கள் ஒரு சில பதவிகளுக்காக நாங்கள் எங்களுக்கிடையில் போட்டிகள் என்பதை உருவாக்கி கொள்ளாமல் சுமூகமாக நாங்கள் என்ன விதமாக இதனை செய்யலாம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால்,
என்பிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்பது வந்து வடக்கு கிழக்கில் அவர்கள் எந்த இடத்திலும் ஆட்சி அமைக்க முடியாது, தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் அவர்களும் பல்வேறுபட்ட சுயேட்சை குழுக்களையும் மேலும் பல்வேறுபட்ட ஏனைய கட்சிகளையும் அவர்களும் அணுகி தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களை பொறுத்தவரையில் முக்கியமாக அவர்கள் யோசிப்பது சில இடங்களில், அது யாழ்ப்பாண மாநகர சபையோ அல்லது வவுனியா மாநகர சபையோ அல்லது வேறு சபைகளிலேயோ அவர்கள் ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்துவிட்டால் தமிழ் மக்களது கோரிக்கைகள், மக்கள் தங்களை முழுமையாக ஆதரித்து நிற்கிறார்கள் என்றும் தாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நிற்கிறோம் என்ற ஒரு கருத்தை வெளியில் கொண்டு வருவதனூடாக தமிழ் மக்களினுடைய எதிர்காலம், தமிழ் மக்களினுடைய அதிகாரம், தமிழ் மக்களுடைய உரிமைகள் என்பவற்றை புறந்தள்ளி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது. ஆகவே எமது வடக்கு கிழக்கில் போட்டியிட்ட தமிழ் சுயேட்சை குழுக்களும் சரி, இல்லை என்று சொன்னால் ஏனைய கட்சிகளும் சரி, அவ்வாறு அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழ் மக்களது நீண்டகால போராட்டத்தினூடாக தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அல்லது அதற்காக போராடக்கூடிய நிலைமைகளை மாற்றி அமைத்துவிடக்கூடாது என்பதையும் அந்த சுயேட்சை குழுக்களும் ஏனைய கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுகின்றோம். எம்மை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலகுவாக இந்த ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் நிறைவேற்ற முடியும். மக்கள் அதுக்கேற்ற வகையில் இந்த ஆசனங்களை பகிர்ந்து அளித்திருக்கிறார்கள். ஆகவே நான் நம்புகின்றேன் அந்த வகையில் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் என்பது சரியான முறையில் நடத்தப்படுமாக இருந்தால் குழப்பம் இல்லாமல் இது யார் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்ற நிலைமைகளை மாற்றி எல்லோரும் ஓரணியில் நின்று இந்த ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளப் போகின்றோம். என்னென்னு சொன்னால், இது குறிப்பாக இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல்கள், உள்ளூர் நிர்வாகங்களை கவனிக்க வேண்டிய தேர்தல் என்பது உண்மை. ஆகவே அதற்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த தேர்தலில் நாங்கள் சரியான முறையில் அந்த நிர்வாகங்களை கொண்டு நடத்துவதனூடாக மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய திறமையை, வல்லமையை அது சரியான முறையில் நடத்துவதனூடாக நாங்கள் அதனை நிரூபிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று தமிழ் தரப்பு தொடர்பான பொய்யான பரப்புரைகள் எல்லாம் இருக்கின்றது. இவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற பரப்புரை, இவர்களுக்கு நிர்வாகம் நடத்த தெரியாது, பணத்தை செலவு செய்ய தெரியாது, திருப்பி அனுப்பிவிடுவார்கள் போன்ற பல விடயங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவற்றிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்பதும், நாங்கள் அந்த மீளுவதற்காக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இவை ஒரு புறம் இருக்க, இந்த காணிகளை 5900 ஏக்கர் காணிகளை பருத்தித்துறை கிழக்கிலிருந்து முல்லைத்தீவு வரை எடுத்துக்கொள்வதென்ற அரசினுடைய நிலைப்பாடு. 50 ஏக்கர் காணியை தேர்தலுக்காக விடுவிப்பதாக கூறியவர்கள், ஆனால் அதே சமயம் 6000 ஏக்கர் காணியை மீளவும் பறிமுதல் செய்வது என்ற ஒரு நிலவரம் வந்திருக்கின்றது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய உரிமைகள், தமிழ் மக்களுடைய இருப்பு, தமிழ் மக்களுடைய காணிகள் இவற்றை காப்பாற்றுவதற்கான ஒரு கூட்டு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுதியாக இருக்கின்றது. நாங்கள் உடனடியாக இது இப்பொழுது ஒரு தேர்தல் முடிந்து ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு நீண்டகால திட்டங்களின் அடிப்படையில் கூட்டிச் சேர முடியுமா என்ற கேள்வி உடனடியாகவே இருக்குது. அதுக்கான கால அவகாசங்கள் எல்லாம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. ஆகவே அந்த வகையில் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடன் கூட்டாக தேர்தலில் நின்ற தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்களுடன் பேசி நாங்கள் இந்த விடயங்களை சுமூகமாக நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சிரமத்த நிலைமை காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே கட்சிகள் நீங்கள் சொன்னது போல அறிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சபைகளிலும்
யார் பெரும்பான்மையை பெறுகிறார்களோ அவர்களுக்கு தவிசாளரோ அல்லது மேயரோ கொடுத்துவிட்டு மற்றவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என தேர்தலுக்கு முதலே எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைப்பாடு அது யாருடைய தீர்மானம்? தமிழரசு கட்சி வெளிப்படையாகவே இருக்கிறது. அது தமிழரசு கட்சியுடைய தீர்மானம், அது எல்லாருடைய தீர்மானம் இல்லை தானே. யாரோ ஒருவருக்கு ஆதரவு வழங்கினால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலையில் அப்படி போகின்ற ஒரு நிலைப்பாடு சரிதானே? இல்லை, இப்போ அது நீங்கள் சாதாரணமாக பார்க்குற பொழுது அது சரியாக இருக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 307 ஆசனங்களை கொடுத்திருப்பதாக சொன்னால் எங்களுக்கு 106 ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள். நாங்களும் ஆட்சி அமைக்க முடியாது, அவர்களும் ஆட்சி அமைக்க முடியாது. அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் 80க்கும் மேற்பட்ட ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள், அவர்களும் ஆட்சி அமைக்க முடியாது. ஆகவே இதில் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களினுடைய நலன்களினுடைய அடிப்படையில் இருந்து சிந்தித்து தமிழ் மக்களுக்கான நிர்வாகத்தை நாங்கள் சரியாக உருவாக்க வேண்டுமாக இருந்தால் விட்டு கொடுப்புகளுடன் ஏன் இந்த 3 தரப்பும் ஒன்றாக சேர்ந்து பல்வேறுபட்ட இடங்களில் ஆட்சி அமைக்க முடியும்? நீங்கள் 106 அங்கத்தவர்களுடைய ஆதரவை கேட்கிறீர்கள். பதிலீடாக அந்த 106 அங்கத்தவர்களுக்குமான நீங்கள் மாற்று திட்டம் அல்லது என்ன செய்தியை நீங்கள் அவர்களுக்கு அதான் நான் அந்த மெக்கானிசத்தை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். அந்த மெக்கானிசம் என்பது இந்த 3 தரப்புகளும் இருந்து பேசி நீங்கள் சொன்ன நிச்சயமாக அவர்கள் 300 ஆசனங்கள் எடுத்தவர்கள் தொடர்பாக எங்களுக்கு அது விளங்கும். ஆகவே அவர்களுக்கு கூடுதலான சபைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதும் விளங்கும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் அவ்வாறு பேச முடியும். அதே போல் ஏனைய கட்சி, அது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ் மாவட்டத்தில் பல இடங்களில் அவர்கள் கூடுதலான ஆசனங்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போல் பல இடங்களில் நாங்களும் ஏனைய கட்சிகளும் ஒரு சமனான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட பிரதேச சபைகளும் இருக்கின்றன. ஆகவே அந்த வகையில் எந்த விட்டு கொடுப்புகளுடன் இணைந்து நாங்கள் 3 பேரும் கூட்டாக செயற்பட்டு தமிழ் மக்கள் கொடுத்த ஆணையை நிறைவேற்றப் போகிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அதெல்லாம் உண்மையான ஊடகங்களும் அல்ல, உண்மையான செய்திகளும் அல்ல. ஏனென்று சொன்னால் இதுவரையில் நாங்கள் அவ்வாறான எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கவில்லை. நாங்கள் கஜேந்திரகுமாருடன் ஏற்கனவே அவர் எங்கள் எல்லோருடனும் தொலைபேசி ஊடாக பேசியிருக்கிறார் என்பது உண்மை. அதே போல் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களும் தொலைபேசி ஊடாக பேசியிருக்கிறார்கள் என்பது உண்மை. நாங்கள் நேரடியாக இன்னும் சந்தித்து பேசவில்லை. அவர்கள் கொழும்பிலிருந்து இன்றைக்குத்தான் ஒருவர் வந்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே இனிமேல் தான் அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெறும். ஆகவே அதற்கு பிற்பாடு நிச்சயமாக நாங்கள் தீர்க்கமான முடிவுகளை நோக்கி போக முடியும். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே எழுத்து மூலமான உடன்படிக்கைக்கு ஒன்று சென்றால் தான் தங்கள் ஆதரவுள்ள தீர்மானிக்கலாம். என்ன விதமான ஆட்சியை நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எழுத்து மூலமான உடன்படிக்கை கட்சிகள் நாங்கள் அது எனக்கு தெரியாது. அது அவருடைய ஒரு யோசனையாக இருக்கலாம். இது இந்த தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு வார மாதம் 2ஆம் தேதி நீங்கள் முதலாவது கூட்டத்தை நடத்த வேண்டும். இந்த நிலையில் நீங்கள் இதை செய்ய போகிறீர்களா? ஒரு லாங் டேர்ம், ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஏக்கராட்சியை வேண்டாம் அல்லது வேறு பல விஷயங்கள் வேண்டாம் என்று சொல்லி அதை பற்றி விவாதங்கள் நடத்தி நீங்கள் எழுத்து மூலமான முடிவுக்கு ஒரு வாரத்துக்குள்ளோ 10 நாளைக்குள்ளோ வந்து விடுவீர்களான்னு சொன்ன ஒரு கேள்வி இருக்கிறது. அதை என்னை பொறுத்தவரையில் அது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயம். அதை பற்றி பேசலாம், ஆனால் அதற்கு கால அவகாசங்கள் தேவை. அந்த கால அவகாசம் போதுமானது அல்ல என்பதுதான் உள்ள விடயம். ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் அவ்வாறான கோரிக்கைகளோ அல்லது அவ்வாறான என்னென்னு சொல்கிறார் டிமாண்ட் அப்படியான விடயங்களை முன்வைப்பது என்பது நடைமுறையில் அது சாத்தியமில்லாத ஒரு விடயமாக தண்டிக்கும். ஏனென்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் அவை பற்றி பல பேரும் பல்வேறுபட்ட விதமான கருத்துக்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே நாங்கள் ஒரு கருத்து உடன்பாட்டுக்கு 2 நாள் பேசி வந்துவிட முடியும் என்பதில் இது இப்போ பல வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே உடனடியாக அது சாத்தியமாகாது. அதை செய்ய வேண்டுமாக இருந்தால் முதல் நாங்கள் இந்த இடத்தில் ஒரு விட்டு கொடுப்புகளுடன் கூட்டாக செயற்பட ஆரம்பிப்போமாக இருந்தால் நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக என்ன செய்கிறது என்பதை பற்றி பேச முடியும். தொடர்ந்து நாங்கள் பேசி எது சரி என்பதை விவாதித்து அந்த சரியான விடயங்களை நோக்கி நாங்கள் போக முடியும். பொதுவான யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய பொதுவான விட்டு கொடுப்புகள் தொடர்பாக தான் கருத்து தெரிவிக்கிறீர்கள். ஆனால் யாழ்ப்பாணம் மாவட்டம் மாத்திரமல்ல, வன்னியாக இருக்கலாம், திருகோணமலையாக இருக்கலாம், இப்படி பல இடங்களில் அவர்கள் முன்னுரிமைப்படுத்தப்பட்டால்
ஒரு சபை இப்ப மாநகர சபையில் அதிக மெஜாரிட்டி எடுத்த ஒரு கட்சி நாங்கள் மேயராக வருகிறோம் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சபைகள் முன்னிலைப்படுத்தப்பட்டால் என்ன? அது ஒவ்வொரு சபை தொடர்பாகவும் அவர்களிருந்து தனித்தனியாக அவ்வாறு வருகிற பட்சத்தில் ஒவ்வொரு சபை தொடர்பாகவும் அவர்கள் தனித்திருந்து பேச வேண்டும் என்ற சூழ்நிலை வரும். உதாரணத்துக்கு இப்பொழுது வவுனியா மாநகர சபையாக மாற்றப்பட்டிருக்கிறது, திருவோணமலை மாநகர சபையாக மாற்றப்பட்டிருக்கிறது, மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் ஏற்கனவே மாநகர சபைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த நிலையில் அவை தொடர்பாக பேசி ஒரு முடிவுகளுக்கு வர வேண்டும். உண்மையாகவும் நேர்மையாகவும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி கொண்டு போவதாக இருந்தால் இது எல்லா சபைகளும் எங்களுக்குத்தான் வேண்டும் என்று சொன்னவர், எல்லா சபைகளும் நாங்கள் முதன்மையாக இருக்கிறோம் என்ற கருத்துக்களை விடுத்து நாங்கள் எவ்வாறு ஒன்றாக போக முடியும் என்பதற்கு ஒரு பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேவைகள் இருக்கின்றது. இல்லை நாங்கள் தான் அம்மா கட்சி, தாய் கட்சி, பெருங்கட்சி, நாங்கள் சொல்கிறது தான் எல்லாம் சரி என்று சொல்லி இன்னும் சொல்லிக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் தனித்து நின்று ஆட்சி அமைச்சிட்டு போகலாம். இல்லை நாங்கள் தான் எல்லாம் எங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து ஆதரவளித்தா மாத்திரம் போதும் என்று அவர்கள் சொல்வார்களாக இருந்தால் அவர்கள் தனித்து நின்று ஆட்சி அமைக்கலாம். ஆகவே இங்கே எல்லோருக்கும் விளங்கும், யாரும் பெரிய சிறிய கட்சிகள் அல்ல. மக்கள் கூடுதலான குறைவான ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தவிர நீங்கள் எல்லோரும் இணைந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் ஒரு சில சபைகளில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலும் கணிசமான ஆசனங்கள் இருக்கிறது. ஒருவேளை என்பிபியிடம் சபைகள் போகக்கூடாது என்ற பொறிமுறை கையில் எடுக்கப்பட்டால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார். ஏற்கனவே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி நாங்கள் என்பிபியுடன் போவதிலும் விட ஏனூருக்கு அவர்கள் ஆதரவளிக்கிற என்ற ஒரு சில நிலைப்பாட்டில் இருப்பதாக நான் அறிகிறேன். ஆகவே இப்போ நீங்கள் வந்து ஒரு சபையை ஆரம்பிக்கிற பொழுது இபிடிபி வந்து நான் உங்களுக்கு ஆதரவளிக்கிறேன்னா வேண்டாம் என்று சொல்ல போகிறீங்க. இல்லை சேர்த்துக்கொள்வது சேர்த்துக்கொள்ளாதுன்னு அப்பால் நீங்கள் முதலாவது சபையில் ஒரு சேர்மனையோ ஒரு மேயரையோ நீங்கள் தெரிவு செய்கிற பொழுது அதற்கு ஆதரவாக நீங்கள் யார் வாக்களித்தாலும் நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டீங்க. அது வந்து இபிடிபியாக இருக்கலாம், அல்லது வேறு சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம், அல்லது வேறு யாராயும் இருக்கலாம். ஆதரவு அளித்ததை எங்களுக்கு உங்களோட ஆதரவு வேண்டாம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நாங்கள் உத்தியோகபூர்வமாக நாங்கள் இந்த தமிழ் மக்கள் தெரிவு செய்த தமிழ் தேசிய பரப்பில் உள்ள இந்த 3-4 கட்சிகள் இவர்கள் ஒன்றாவதனூடாக நாங்கள் திடகாத்திரமாக எல்லா சபைகளிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு யோசிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இதனை நாங்கள் நிறைவேற்ற முடியும். அதுக்கு தமிழரசு கட்சியினும் தயாராக இல்லையே. செல்வத்துக்கு அந்த விருப்பம் இருக்கலாம், அது தவறான விருப்பம் என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லோரும் கூட்டாக இயங்குவது வந்து சரியானதாக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க வேண்டுமாக இருந்தால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி இயங்க முடியாது. அதற்கொண்டு ஒரு யாப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு ஒழுங்கான கொள்கை திட்டம் இருக்க வேண்டும். அது பதிவு செய்யப்பட வேண்டும். இல்லை பேர் தான் உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மிச்சம் எல்லாம் தமிழரசு கட்சி தான் என்று சொன்ன பழைய பல்லவி தொடருமாக இருந்தால் அது சாத்தியமில்லாத ஒன்றாக போய்விடும். ஆனால் அந்த பழைய பல்லவியை தொடரக்கூடிய மாதிரி தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றதை நான் கருதுகிறேன். அந்த கருத்தில் அவர்கள் மாற்றம் இருந்தால் அது நல்ல விஷயம். எதிர்காலத்தில் அப்படி அவர்களுக்கு மத்தியில் மாற்றம் வருமாக இருந்தால் அது நல்ல விஷயம். ஆகவே நிச்சயமாக வந்து அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆகவே அது எல்லோரும் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் அதற்கு எதிராக போராட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அந்த விஷயங்கள் நாங்கள் ஒன்றாக செயற்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது செய்யப்பட வேண்டும்.